இன்னைக்கு ஒரு சின்ன பிரசங்கம். எனக்கு எவ்வளோ பிரசங்க தலைப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் கேட்ட ஒரு பிரசங்கம் போல், கேட்ட பிரசங்கன்னு இல்லை, ஒரு தலைப்பு நம்ம ஒரு மாத இறுதி ஜபத்தில் கூட வாக்கு தத்துவத்துக்கு கொடுத்துருக்கோம். அதான் இன்னைக்கு பிரசங்கம். ரொம்ப நேரம் இருந்து ரெடி பண்ணியா நான் பிரசங்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியாது. சரியா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2 இன்றைய பிரசங்கத்துக்குரிய வசனம். ஆதியாகமம் 12:2 வாசிக்காண்ட. பொதுவாக பாருங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே, அதாவது உயிரினங்கள்லேருந்து எல்லாமே ஒரு மேன்மையான இடத்தை விரும்புகிறாங்க. எல்லாருமே விரும்புகிறாங்க. யாருக்கும் அப்படி இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. படிப்பில் ஒரு மேன்மையான இடத்தை விரும்புகிறாங்க, அழகில் ஒரு மேன்மையான இடத்தை விரும்புகிறாங்க, வாழ்க்கையுடைய தரத்தில் ஒரு மேன்மையான இடத்தை விரும்புகிறாங்க, தங்களை மற்றவங்க புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. வாழ்கிற வாழ்க்கையில் அதிகமாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ப்ரெஸ்டீஜ், அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுறாங்க. தங்களை மற்றவங்க பெருமையாக பேசணும். இன்றைக்கு இருக்கிற பதவிகள், இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இது அடிப்படையாக வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ காரியங்கள். ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், இன்றைக்கு சியோனுக்கு போனோம் அப்படிங்கிறது கூட அது ஒரு மேன்மைக்காக தான் இருக்குது. ஆனால் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் கைகூடி வருகிறது இல்லை. சிலருக்கு உலகத்தில் கைகூடி வருகிறது, தேவனால் கைகூடி வருதா என்பது தெரியாது. அதனால் இன்றைக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து ஒரு வசன வார்த்தையை எடுத்து இன்றைக்கு உள்ள செய்திக்கு நேராக போவோம். வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வேத பகுதியிலிருந்து பேரை பெருமைப்படுத்துகிறவர், அவ்வளவுதான் தலைப்பு. பேரை பெருமைப்படுத்துவார். வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய தலைப்புக்கு கீழே ஒரு 7 பேரை வரிசைப்படுத்தணும். 7 பேருடைய லைஃப்ல தேவன் எப்படி அவங்கள மேன்மைப்படுத்தினாங்க, அவங்கள எப்படி மகிமைப்படுத்தினாங்க, அவங்கள எப்படி உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தா தேவன் நம்மை பெருமைப்படுத்துவார். உன் பேரை பெருமைப்படுத்து. வேதத்திலிருந்து ஒரு 7 பேரை நம்ம கடகடகடானி கொண்டு வருவோம். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தரால பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, தேவன் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு நம்முடைய ஜீவியத்தில் எப்படி வாழ்ந்தா நலமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். முதலாவது வேதத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறது ஆண்டவருடைய கிருபையினாலே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 105:17 22 குறிச்சிட்டு 22 வாசித்தீர்களானால் 105:17 22 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 17:29 முதல்ல வாசி. 1 சாமுவேல் 17:29 வாசிங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று. நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? முதல் குறிப்புக்கு நம்ம எடுத்துக்கொண்டது முகாந்தரத்தை அறிந்து வாழ்கிறவர்கள். தங்களுடைய அழைப்பு சுத்தி வளைச்சு பேசாம கரெக்டா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போவோம். அழைப்பு, தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம், இவைகளை புரிந்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனால பெருமைப்படுத்தப்படும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ அப்படிங்கிறார். என் தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த ராஜாவாகிய தாவீதை குறித்து அங்க சொல்லி இருக்கும். வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல பெருமைப்படுத்தப்படுகிறது. தேவனே ஒரு மனிதரை மகிமைப்படுத்துகிறது, தேவனே ஒரு மனிதனை உயர்த்துகிறது, தேவனே அவனை பெருமையாய் பேசுவது. இந்த உலகத்தில் பெருமைப்படுத்துகிற அனுபவத்துக்கு முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல படிப்பா அழகா அந்தஸ்தாங்கிறத விட முகாந்திரத்தை அறியணும். இந்த பூமியில தேவன் நம்மை பிறப்பித்த நோக்கத்தை நாம் அறியணும். தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவங்கவுங்க வேதம் சொல்லுது, மனிதனை தேவன் செம்மையானவனாய் உண்டாக்கினார், மனுஷன் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கீழ்த்தரமான வாழ்க்கைக்குரிய வழிகளை மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள்.
ஆகையால் தேவனால் இன்றைக்கு மனிதர்கள் மேன்மைப்படுத்தப்பட முடியவில்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த கருத்தை நம்ம மனதில் வைத்து வாழணும். முகாந்திரம். இந்த பூமியில் கர்த்தர் என்னை எதுக்காக பிறப்பித்தார்? நான் எதுக்காக தேவனால் அழைக்கப்பட்டேன்? நான் எதுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன்? என்ன குறித்து தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு நம்ம அறியணும். சபைக்குள்ள வந்த பிற்பாடு, இந்த சத்தியத்தை அறிய ஆரம்பித்த பிற்பாடு நமக்குள்ளே நம்மை குறித்த முகாந்திரம் நமக்கு தெரியணும். ராஜாவாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றார், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படிங்கிறார். அப்போ முகாந்திரம் அறிந்து வாழ்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெருமைப்படுத்தப்படுவார்கள். இப்ப இந்த பகுதிக்கு ஒரு சிலரை நம்ம கொண்டு வரோம். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 105:17-22 வரும்போது அங்க யோசேப்புடைய வாழ்க்கை இது போலதான் இருக்கு. வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்குபட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்ப யோசேப்புடைய லைஃப்ல மிகப்பெரிய மேன்மையான அனுபவத்துக்குள்ள வரார். தேவன் யோசேப்பை உயர்த்தினார். 17வது வசனத்தில் ஆண்டவர் அவரை ஒரு முகாந்திரத்தோடு ஒரு நோக்கத்தோடு எகிப்து கொண்டு போகிறார். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கூட. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 13 ஆண்டு காலங்கள் வேதனைகள், பாடுகள், கஷ்டத்தின் பாதையில கடந்து போகிறார். அது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முகாந்திரத்தை அறிந்து அந்த பாதையில போய் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் லைஃப்ல கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு ஊழியர்களோ ஒரு தேவனுடைய பிள்ளையோ தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னை அழைத்த அல்லது இந்த பூமியில படைத்த அந்த நோக்கத்தை அறிந்து செயல்பட தங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவங்களை உயர்த்திறார். அல்லேலூயா. ஆமா, உலகத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்றார், அழைத்து தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஃபேனை போட்டுடுங்க. அப்போ அழைத்து தெரிந்தெடுத்துக் கொள்வார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் லைஃப்ல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருமைப்படுத்தப்படுவதற்கு நம்முடைய லைஃப்ல தேவையான காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அழைப்பு, நம்முடைய நோக்கம், தேவன் நம்மை தெரிந்தெடுத்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையால் தான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொன்னார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த உலகத்தில் பாருங்க, சிலரெல்லாம் பிறந்து வளரும் போதே சிலருக்கு சில மனதில் சில ஆசைகள் இருக்கு. அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கும், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து பழகினவங்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை செய்ய நினைப்பாங்க. இந்த துணி கடையில் வேலை செய்ய நினைப்பாங்க, அவங்க துணி கடையில் தான் நிற்பாங்க. அந்த துணி கடையிலே சிலர் வந்து லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிற்பாங்க. அதாவது லேடிஸுகளுக்கு துணி உள்ளதான பக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் வேற ஒரு ஆம்பளைகளுக்கு துணி கொடுக்குற இடத்துல கொண்டு விட்டா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அவங்க மனதில் அப்படி ஒரு மைண்ட் செட்டப் ஆயிருது. இப்படி ஒரு விதமான ஒரு மைண்ட் செட்டப் போட்டு போறாங்க. பாருங்க, விளையாட்டு துறையில் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு விளையாட்டை செலக்ட் பண்ணி போறாங்க. அந்த அந்த ஆர்வத்தில் அவங்க செலக்ட் பண்றது, அந்த விளையாட்டில் அவங்க தீவிரம் காட்டும் போது அதில் மேன்மையாக வந்துடுறாங்க. இது போல நம்முடைய லைஃப்ல தேவனுடைய நோக்கத்தை நம்ம அறியணும். எதுக்காக இந்த பூமியில கர்த்தர் என்னை பிறப்பித்தார், என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம அறிய ஆரம்பிக்கணும். அதை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் வாழ்வதற்கு நம்முடைய ஜீவியத்தில் தேவனுக்கு இடம் கொடுப்போமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் அந்த துறையில். அல்லேலூயா. ஆமா, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அவர் ஒரு புருஷனை அனுப்பினார், அவரை ஆண்டவர் உயர்த்தி மேலே கொண்டு வந்தார். அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவனும்
அந்த 22வது வசனத்தை மறுபடியும் இருக்கா போடுங்க, வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு சொல்றோம், ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்கிற இடத்துல தேவன் நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய இடம் வர வேண்டுமானால், சுருக்கமாக சொன்னால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் படைக்கப்பட்ட, இந்த பூமியில் பிறப்பிக்கப்பட்ட, அல்லது நாம் பிறந்ததுக்கு தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். 2வது குறிப்புக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து விட்டு வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்கே ஆண்டவருடைய கிருபையினாலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம வேதத்திலிருந்து வாசித்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாலே நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவனே தன்னை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியில அதிகமாய் பயன்படுத்தின பேர்ல ஒரு பேர், என்ன பேரு? ஆபிரகாமின் தேவனும். என்ன தேவனும்? மத்தேயு சுவிசேஷம் எழுதும் போது ஆபிரகாமின் குமாரனும் அப்படின்னு எழுதுறார். அதாவது நீங்க அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறீங்க, அல்லது இது எவ்வளவு பெரிய மேன்மையான வார்த்தை என்பதை நீங்க விளங்கிக் கொள்றீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பட் அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை இந்த பூமியில் இருக்கானா எனக்கு இல்லை. அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம், சாவாமை உடைய தெய்வம், மரணத்தை உத்தரித்து ஜீவனும் அழியாமை உடையவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசப்பா, அவர் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாமின் குமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாமின் தேவன் தன்னை அட்ரஸ் படுத்துறதுக்கு இந்த பூமியில தன்னை யார் என்று சொல்வதற்கு ஆபிரகாமை கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு புரிந்து கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க குடும்பத்தில் உங்க அப்பாவுக்கு அப்பா குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தில் ஒரு அத்தைக்கு, அந்த அத்தைக்குள்ள மகளுக்கு பிறந்த ஒரு பையன் ராஜஸ்தான்ல கலெக்டரா இருக்கிறான்னு வச்சுடுங்களா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு தங்கச்சிக்க அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பையன் கலெக்டரா இருக்கான்னு தெரிஞ்சு நீங்க ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டில் வச்சு பேசி, ஐயோ நீங்க நம்ம குடும்பம்னு சொல்லி தெரிஞ்சிட்டுனா யார்கிட்டயாய் பேசும்போது நீங்க சொல்லுவீங்க, இப்படி ஆக்கும் எங்க அப்பாவுக்கு தங்கச்சிக்க பையனுக்க பிள்ளை இப்படி ஒரு பையன் கலெக்டரா இருக்கிறான்னு சொல்லுவீங்க. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது, தன்னை சொல்லும் போது, தேவன் பெரியவராயிருக்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அப்படி தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகத்துவமான செயல்கள் பூமியில செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் தன்னை சொல்வதற்கு ஒரு பெயரை எடுக்கிறாரு. அந்த பெயர் யாரு? அந்த பெயர் யாரு? அந்த பெயர் யாரு? ஏன் அவ்வளவுக்குரிய மேன்மையான இடத்துக்கு ஆபிரகாம் வந்தார்னா, சுருக்கமா சொன்னா விசுவாசித்து கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா தேவனை விசுவாசித்து கீழ்ப்படுகிறவன், பைத்தியக்காரத்தனமா கீழ்ப்படிவார்.
அவருடைய கீழ்ப்படுதலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். தேவன் அவரை பெருமைப்படுத்துறதுக்கு செய்த செயல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஆதியாகமம் 13:6, ஆதியாகமம் 24:35 வார்த்தீங்கன்னா, எழுத்தின்படியே பூமி தாங்கக்கூடாத ஐஸ்வர்யத்துல பெரிய ஆசீர்வாதமான அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. ஒருமித்து வாழ்வதற்கு பூமி தாங்கக்கூடாத ஆஸ்திகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. வாசிங்க. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடி. ஆஸ்தி எப்படி இருந்துச்சா? ஆஸ்தி எப்படி இருந்துச்சா? ஆபிரகாமின் பேரை கர்த்தர் மைமைப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவரிடத்துல காணப்பட்ட ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்றோம், விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர். அந்த கீழ்ப்படிதல்ல அவருக்கு கிடைத்த காரியம், அவரை மைமைப்படுத்துற விதம், ஆஸ்தி மிகுதியா இருந்த பூமி தாங்க முடியல. பூமி என்ன செய்யல? அங்க குடியிருந்த இடம், அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அந்த 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24:35 வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும், அடுத்து வாசிங்க. அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரா? எப்படி இருக்கிறாரு? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ரெண்டாவது, தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு நமக்கு தேவை என்னன்னா, தேவனை விசுவாசித்து கீழ்ப்படியணும். தேவனை விசுவாசித்து கீழ்ப்படியணும். இப்ப விசுவாசம்னாலே என்னன்னே தெரியல, சும்மா வாயில பேசுறாங்க. வாய்ச்சாலகன் நீதிமானாகிறது இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எல்லாம் கிரியை உள்ளதாய் காணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குள்ளே கிரியை காணப்பட்டது. உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடு அப்படின்னு சொன்ன உடனே விசுவாசத்தோடு கூட்டு போய் கீழ்ப்படிந்து பலி விடுறதுக்கு ரெடி ஆகி கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவாயீரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு இந்த அளவுக்கெல்லாம் விசுவாசித்து கீழ்ப்படுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பார்ப்பது ரொம்ப கடினமாய் காணப்படுகிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஆகையினால இன்றைக்கு தேவன் மகிமைப்படுகிற, பெருமைப்படுகிற விதத்திலே இன்றைக்கு செயல்கள் இல்லை. எந்த பெந்தகோஸ்து சபைகளில் இன்றைக்கு மருந்தே இல்லாம ஏசப்பா என்னை சுகமாக்கினார்ங்கிற சாட்சியை கேட்கக்கூடிய இடத்துல இருக்குது. சொல்லுங்க, எத்தனை ஊழியக்காரங்க மருந்தே நாங்க எடுக்காம ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் இருக்கிறது. எண்ணி முடியாத ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஸ்கேன் பண்ணேன், எக்கோவா இசிஜி அப்படின்னு சொல்லி எடுத்தேன், டெஸ்ட் பண்ணேன், அதில் இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபையினால நான் கொஞ்சம் மருந்து எடுத்தேன், இப்போ பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் தான் இருக்குதே தவிர, ஏசப்பாவால ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் என்கிற விதத்திலே எந்த மருத்துவர்களை நான் நாடி போகவில்லை, எந்த மருந்து மாத்திரைக்கு நான் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தரே என்னை சுகமாக்கி வைத்திருக்கிறார், தேவனால் இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சாட்சிகள் இன்றைக்கு சபைகளிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. சன்னியாசி கூட்டத்தை சேர்ந்த திருமணம் ஆகாத எண்ணி முடியாத ஊழியர்கள் கூட ஒளிச்சு அல்லது மறைமுகமாக மருந்தெடுப்பதற்கு ஆவல் உள்ளவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்ட. இதெல்லாம் விசுவாசத்தின் கிரியைகள் இல்லாத ஒரு அனுபவத்தை தான் காட்டுகிறது. விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்கள், விசுவாசத்தின் கிரியைகள் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு எண்ணி முடியாத ஊழியர்கள் வயிற்றை நிரப்புவதற்கும் சம்பாதிப்பதற்கும் விசுவாசத்தை குறித்து நன்றாக தாராளமாய் பேசுகிறார்கள். விசுவாசத்தின் செயல்கள், விசுவாசத்தின் கிரியைகள் அவருடைய வாழ்க்கைகளில், அவருடைய சபைகளுக்குள்ளே பார்ப்பது மிகவும் குறைவாய் இருக்கிறது. இயேசு சுகமாக்குகிறார் என்று தாராளமாய் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார் என்கிற அனுபவத்திலே அந்த கிரியை இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்கு காரணம், பேரை பெருமைப்படுத்துவதற்கு காரணம், வாழ்க்கையிலே விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு.
வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதி ஆகமத்திலே 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, வாசிங்க, அடுத்து வாசிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக உன் பண்ணுவேன். சந்ததியை பூமியின் தூளை போல, 3 விதத்தில் அவனுடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்வார். வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, அடுத்தது பூமியின் தூளை போல அப்படின்னு சொல்றார். பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க. வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நான் உன்னை என்னச்சுவேன், பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்த. அப்படியே நிறைவேற்றினாங்க ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு ஆசை இருக்கு, நம்ம மேன்மையானவங்களா உயர்ந்தவங்களா புகழ்ச்சிக்குரியவங்களா இருக்குன்னு நினைக்கிறாங்க. என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் தங்களை விளம்பரப்படுத்துவதற்காக எத்தனையோ செயல்களை செய்யறாங்க. கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னை விளம்பரத்துக்காக வால்போஸ்ட் அடிச்சு ஒட்டல. ஆபிரகாம் தன்னுடைய விளம்பரத்துக்காக எந்த விதமான எங்கேயும் போய் தன்னை பற்றி பெரிய பேனர் வைக்கக்கூடிய விதத்தில் நடக்கல. தேவனே அவரை உயர்த்தினார். யோசித்து பாருங்க. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஏறக்குறைய 250 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிற கிறிஸ்தவங்க கையில் இருக்கிற பைபிள்ல கர்த்தர் மேன்மையாய் பெருமைப்படுத்தப்பட்ட மனிதனாய் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை தேவன் பெருமைப்படுத்துகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐஸ்வர்யத்திலும் சரி, நம்முடைய ஜீவியத்திலே சந்ததிகளிலும் சரி, ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். இன்னும் சொல்ல போனா பரலோகத்தை குறித்து சொல்லும் போது, பரலோகத்திலே ஒரு மனிதன் பிரவேசித்தான் என்று அடையாளப்படுத்தும் போது, அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மடியிலே லாசரு வைத்திருந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னை அறிமுகப்படுத்தும் போது தேவன் ஆபிரகாமுடைய பெயரை யூஸ் பண்ணுகிறார். வரப்போகிற நித்தியத்தை குறித்து சொல்லும் போதும் ஜீவனுள்ளவர்களுக்கு தேவனாய் இருக்கிற தேவன் ஆபிரகாம் அங்கே இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான மேன்மை பாருங்க. பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுரும். பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? உன் பேரை உன் பேரை உன் பேரை ஆமென். மூன்றாவதாக யாரை எப்படி பெருமைப்படுத்தினார் அப்படின்னு எடுத்து பார்த்தா, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தா, தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கழகமில்லாத நளதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தமா மூன்றாவதாக யாரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார் என்று சொன்னால், அவருடைய பாதத்தில் இருக்கிறவர்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. முகாந்திரத்தை அறிந்து செயல்படுத்துகிறவர்கள் தேவனால் பெருமைப்படுத்தப்படுவார்கள். தேவனை விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்கள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள், மகிமைப்படுத்தப்படுவார்கள். மூன்றாவதாக இயேசுவின் பாதத்தில் இருக்கிறவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் இருந்தார். கம்ப்யூட்டருக்கு முன்னால இருக்கிறவங்க இல்ல, பணத்துக்கு பின்னால போறவங்க இல்ல, நகைக்கடையில் போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லை. யாருக்கு பாதத்தில் உட்கார்ந்தவங்க? ஏசப்பாவின் பாதத்தில் போய் உட்கார்ந்தாங்க. ராத்திரி பகலா சம்பாதிக்காக எங்கேயாவது போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை, ஏசப்பாவின் பாதத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆமா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, அவளுடைய வாழ்க்கை பூராவுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, முழுவதுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவின் பாதத்தோடு அவளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும். நீங்க வேணா வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தா. யோவான் சுவிசேஷம் 11:32 வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள்.
இங்கே இருந்தீரானால் மரிக்க மாட்டான். எங்க விழுந்தான்? பாதத்திலே விழுந்து அந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முழுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பாதத்திலே வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. எங்க பூசினாங்க? பாதங்களிலே இருந்து வசனத்தை கேட்டவர்கள் பாதத்திலே விழுந்து தன்னுடைய சகோதரனாகிய லாசரை உயிரோடு பெற்றவர்கள் இயேசுப்பா அவங்க வீட்டில் பந்தி இருக்கிற வேளையிலே பாதங்களிலே அந்த நளதம் என்கிறதான தைலத்தை பூசினவர்கள். இப்போ அந்த பாதம் எங்க வருது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 28:1 வாசித்துட்டு 9 வாசித்தா வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 9வது வசனத்தை வாசியா. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை தழுவி எழுத்தின்படியே இந்த மரியாள் தேவனால் உயர்த்தப்படுவதற்கு பெருமைப்படுத்தப்படுவதற்கு அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதத்தின் அனுபவத்தோடு அவளுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதும் ஆண்டவருடைய பாதத்தை தங்களுக்கு தஞ்சமாய் கொண்டிருக்கும். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு தேவனுடைய பாதம் என்பது இளைப்பாறுதலை கொடுக்கிற இடமாய் இருக்கிறது. எப்போதும் தேவனுடைய பாதத்தின் அனுபவத்தில் தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், சமூகத்திலே பரிபூர்ணமான அந்த வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆண்டோடைய பாதபடி என்ற அனுபவம் என்பது ஒரு தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. இன்றைக்கு எல்லாரும் வேதம் வாசிக்கிறார்கள், எல்லாரும் வேதத்தை பேசுகிறார்கள். ஆனால் எழுத்தின்படியே இந்த மரியாள் ஏசப்பாவின் பாதத்திலிருந்து வசனம் கேட்டாள். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வசனம் வாசிக்க பழகணும். தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வேதத்தை தியானிக்க பழகணும். தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வேதத்தை பிரசங்கிக்க பழக வேண்டும். பாதத்தின் அனுபவம், பாதத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கலாம். நாம் எடுத்துக்கொள்கிற ஒரே விளக்கம், தேவனுடைய பாதம் என்பது தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. அந்த சமூகத்திலே அழுதாள் மரியாள். ஏசப்பாவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டாள். ஏசப்பாவின் பாதத்தை முத்தம் செய்தாள். ஏசப்பாவின் பாதத்தை அந்த நல்ல நளதம் என்கிறதான களங்கமில்லாத நளதம் என்கிற தைலத்தினால பூசினாள். தலைமயிரால் துடைத்தாள். பாதத்தோடு ஒரு பெரிய தொடர்பு. பாதத்தை தழுவினாள். பாதம், ஏசப்பாவின் பாதத்தின் அனுபவம் உடையவர்களாக வாழ்கிற தெய்வ ஜனங்கள் தேவனால மகிமைப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. தெய்வ சமூகம் அந்த பூமியில வாழும் போது ஏசப்பாவின் பாதத்தின் அனுபவம் நமக்கு தேவை. எப்போது அந்த பாதத்தில் இருக்கிற அனுபவம். தன்னுடைய சகோதரர் இறந்து போயிட்டா 4 நாள் ஆயிட்டு ஓடி வந்தாங்க. வந்த உடனே அந்த பாதத்தில் விழுந்தாங்க. மரியாள், மார்த்தாள் விழல. ஆனா ஏசப்பா பாதத்தில் யார் விழுந்தா? மரியாள் விழுந்தாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல மரியாளுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது, ஏசப்பா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்க வீட்டுல இருந்து ஓடி வாராங்க. வாசிய. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து எங்க விழுந்தாங்க? பாதத்திலே விழுந்தாங்க. அப்போ நம்முடைய லைஃப்லையும் மூன்றாவது, கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவின் பாதத்தில் இருக்கிறவளாய் மாறணும். அல்லேலூயா. ஏசப்பாவின் பாதத்தில் இருந்து வசனம் வாசிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, ஏசப்பாவின் பாதத்தின் அனுபவத்தோடு பிரசங்கிக்கிற அனுபவம் இருக்க வேண்டிய இந்த பாதம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில், இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில், இந்த கடைசி நாட்களில் தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையை காட்டிக் கொண்டிருக்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனை வீசினது போல இந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தின் அனுபவத்தினால் நமக்குள்ளிருந்தும் நம்முடைய தேவன் மகிமைப்படுகிற விதத்தில் ஒரு வாசனை புறப்படட்டும்.
நான்காவதாக எண்ணாகவும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்பதற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகவும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமா, பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கிலும் மோசே சாந்த குணம். பூமியில இருக்கிறதுல ஒரே ஒரு மனுஷன் தான் சாந்த குணம். ஃபர்ஸ்ட் மார்க். என்ன மார்க்? 1 ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரேட். அல்லேலூயா. யாரும் அவருக்கு ஈக்குவலா இல்லை சாந்த குணத்தில். பயங்கரமான சாந்த குணம், கேரக்டர்ல. இந்த மோசே எப்படி இந்த பெருமைக்குரியவரா மாறினார் அப்படின்னா நிறைய இருக்கு. ஒண்ணுதான் எடுக்கிறோம். ஒண்ணு அப்படி சின்ன சின்ன விஷயம். ஏன்னா ஒரே பிரசங்கத்தில் எல்லாரையும் பேசணும்னா அடுத்த வாரம் பிரசங்கத்துக்கு என்ன இருக்காது, சாராம்சம் இருக்காது. மோசே அப்படின்னா இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான். எதை எடுக்கிறோம் என்று சொன்னால், யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்துட்டு யாத்திராகம் 24:18, யாத்திராகம் 34:28 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தெய்வ பர்வதமாகிய ஓரேக் மட்டும். தேவனுடைய பர்வதமாகிய, பர்வதம்னா என்னது? ஒரு மலைத்தொடர். பர்வதங்கள் என்பது என்னது? மலைத்தொடர். இப்போ மலைக்கு மேலே ஏறினால மலையோடு சம்பந்தப்பட்ட இடத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். சரியா? இது எதுக்கு சொல்லனா, எழுத்தின்படி ஒரு கருத்தை கொண்டு வந்து இப்போ எழுத்தின்படி இருக்கிறான இந்த அனுபவத்தில் அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவம் வரும் பாருங்க. யாத்திராகமும் 24:18 வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் 40 நாள் மலையில இறங்கி வந்து அவ்வளோ முகம் பிரகாசமா இருக்கு. மோசேயின் லைஃப்ல மலையின் அனுபவம். அவர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? மலையின் அனுபவம். 40 நாள். அடுத்து யாத்ரா 34:28 வாசித்தா. யாத்ரா 34:28 வாசித்தா. அங்கேயும் ஒரு 40 நாள் வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். எங்க யாரோடு இருந்தான்? யாரோடு இருந்தான்? மோசே கர்த்தரோடு பேசினார் என்பதை விட கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பதுதான் அதிகமாக எழுதியிருக்கும். அல்லேலூயா. அவர் போக்கில் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா மாதிரிகளை பற்றி பேசினாங்க. கற்பலைகளை எடுத்து ஆண்டவரை எழுதி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, என்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும். உபாகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 34:1 வாசிங்க. உபாகம் 34:1 வாசியா. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். எங்க ஏற்றாரு? பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏற்றாரு. மரண நாள் நெருங்கி வருது. ஆண்டவர் அவர் அடக்கம் பண்ணணும். இப்ப எங்க வந்துட்டாங்க? அப்ப மோசே பெருமைப்படுத்தப்படுவதற்கு இப்ப நீங்களே சொல்லிடலாம். என்ன அனுபவம் இருந்துச்சு? மலையின் அனுபவம். அல்லேலூயா. என்ன அனுபவம்? ஒரு மலையின் அனுபவம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 1வது வசனம் வாசித்துட்டு 3 வாசித்தா. 1 வாசித்துட்டு 3 வாசித்தா. வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடனே சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இப்போ ஆண்டவரா இயேசு எங்க வந்துட்டாங்க? உயர்ந்த மலைக்கு வந்துட்டாங்க. இப்போ 3வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்ப இந்த மலையில இப்ப யார் இருக்கா? யார் இருக்கா? உன் பேரை உன் பேரை உன் பேரை லைஃப்ல எதிர்வினையான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் மலையின் அனுபவத்துக்குள்ள ஒரு அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற தங்கி இருக்கிற அனுபவத்துக்குள்ள ஒரு அல்லேலூயா. மலையில போய் சோறாக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லல. அல்லேலூயா. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லாம் கேள்விப்படவே முடியல. 40 நாள் உபவாசம் ஜெபத்தை சபையில் வச்சிருப்பாங்க. ஒரு நேரம் உபவாசத்துக்கு அடுத்த 2 நேரமும் பாஸ்டர் ஆனாலும் விசுவாசிகளாலும் தின்னதில்லை. உபவாச நாட்கள் முடியும் போது வெயிட் ஏறக்குறைய 5 கிலோ கூடிரும். வெயிட் 5 கிலோ கூடுதலாயிரு. 5 கிலோ குறையலை, கூடுதலாயிரு 5 கிலோ. அப்படின்னா ஒரு நேரம் உபவாசம் இருந்துட்டு 2 நேரம் நல்ல ஜூஸு
அது இது நீ குடிச்சு எடுத்து உடம்ப தேத்தி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ உபவாசம் வந்து சரீரம் மெலிகிறதுக்கு அதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கு இருக்கிற நிலவரம் அப்படி ஆயிற்று. ஒரு காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைகளுக்கு போயிட்டு இருந்த காலங்களில் அந்த உபவாச ஜபங்கள்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்து தண்ணி குடிக்காமல் ஜபத்துக்கு வந்தவங்க இருந்திருக்கிறாங்க. தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருக்கிற ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. மனத்தாழ்மையாக சொன்னால் என் லைஃப்லலாம் சும்மா ஜாலியாகவே 2 தடவை 40 நாள் உபவாசம் இருக்கிற அனுபவம் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தேனெல்லாம் நினச்சிடாங்க. அல்லேலூயா. சும்மா அப்படி ஒரு 40 நாள் மோசே இருந்திருக்கிறாரே அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு 40 நாள் இந்த 21 நாள் இதெல்லாம் சும்மா, அதாவது எனக்கு ஆவிக்குரிய வரம் வேணும் அப்படிலாம் இல்லை, எந்த இதையும் முன்னுக்கு வச்சு இல்லை, சும்மா அப்படி ஆண்டோடைய கிருபையினால 40 நாள். அதனால் சாப்பிடாமல் இருந்தேன். சோறு சாப்பிடல, கட்டி ஆகாரம் சாப்பிடல, ஆனால் லிக்யூடாக வந்து என்ன சொல்லலாம், டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரிப்பட்டதை குடித்து சும்மா ஒரு 40 நாள் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய சிறந்ததுன்னெல்லாம் நினச்சி இப்போ சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அப்படிலாம் ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கு. அன்றைக்கு இருந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கு. தேவன் அதனால் அவங்களுடைய ஊழியங்களின் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். மோசேயுடைய லைஃப்லேயும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட பெருமைப்படுகிற விதத்தில் அவருடைய கர்த்தர் அவனை பெருமைப்படுத்துகிற விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இப்படியெல்லாம் ஒரு உபவாசம் இருந்து அவருடைய லைஃப்பில் கிடைச்ச ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் மோசே எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவர். அல்லேலூயா. மோசே பீத்திக்கிட்டு தெரியல. இப்போ நம்ம கூட சொன்னது மாதிரி மோசே சொல்லக்கூடிய இடத்துல கூட பெருசாக இல்லை. அவருடைய லைஃப்பில் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய லைஃப்பில் அந்த உயர்ந்த மலையின் அனுபவத்தில், தேவனோடு வாழ்கிற அனுபவத்தில் ஒரு மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் மாற்றப்பட்டார். ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே உள்ள ஜனங்களை நடத்தும் போது அவருடைய வாழ்க்கையில் அவர் நிதானத்துக்குரியவராய் மாற்றப்பட்டார். ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஆண்களால முடியல, பெண்களால முடியல. ஒரு சபையில கொஞ்சம் ஜனங்களை கொண்டு போறதுக்கு அமைதியா, சந்தோஷமா, சமாதானமா ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி நடத்துவதற்கு ஊழியர்களுக்கு முடியல. ஒரு சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சபையில கேட்கிற சத்தியத்தின்படி சபையில இருக்கிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், சபையில இருக்கிற ஜனங்களால வரக்கூடிய நிந்தைகளை சகித்து போறதுக்கு இன்னைக்கு தெய்வ ஜனங்களால முடியல. மோசே மலையின் அனுபவம் உடையவராக இருந்தார். நல்ல ஒரு ஜெப ஜீவியத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஜெப ஜீவியம், எந்த மலையின் அனுபவத்திலே ஒரு ஜெப ஜீவியத்தின் அனுபவம், உன்னதமான தேவனோடு தங்கி இருக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தின் அனுபவம் நமக்கு தேவை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய ஜீவியங்கள் மாற்றப்படுவதற்கு, நிதானம் உண்டாவதற்கு, ஜெபத்தில் நல்ல ஜெபிக்கிற ஜனம், நல்ல தேவனோடு உறவு கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமா கொஞ்சம் 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 அவருடைய வாழ்க்கையில கோபம் குறையும். ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் நிச்சயமா சொல்றேன், ஒரு மலையின் அனுபவத்தில் தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன், தேவனோடு உறவு வைத்திருக்கிற மனிதன், தெய்வ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் அவனுடைய அடையாளம். பிரசங்கிக்கிற நான் ஆனாலும் சரி, உண்மையாகவே நான் தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாய், தேவன் என்னோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்கும்போது என்னுடைய கோபங்கள் குறைய ஆரம்பிக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற ஆக்ரோஷங்கள் குறைய ஆரம்பிக்கிறது, எனக்குள்ளே ஒரு நிதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதான் உண்மையான ஒரு ஜெபம். நல்ல ஜெபம் பண்ணிட்டு நீங்க கோபப்பட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? எனக்கு விளக்கெல்லாம் வருது, ஆனால் விளக்கத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது. சரி, ஜெபம் பண்ணுவாங்க, கோபம் வரும். ஜெபம் பண்ணிட்டு கோபம் வரும்னா நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நல்லா மலையில் தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவங்க பேர் எப்படி வாங்குவாங்க? பூமியிலே மோசே போல ஒரு மனிதனும் சாந்த குணம் உள்ளவன் இல்லை. அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு கோபம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. வராதுங்கிறதுல வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையிலே மலையில் இருக்கிறவங்கன்னா கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மோசே 40 நாள்னு சொல்லி மலையில் ஏறி ஆண்டவரோடு இருக்க ஆரம்பித்த பிற்பாடு அவருக்கு கிடைக்கப்பட்ட சான்றிதழ், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்கிறது சான்றிதழ். மோசே சாந்த குணமுள்ளவன். அல்லேலூயா. அப்போ உண்மையாய் தேவனோடு இருந்து பேசுகிற ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையின் அனுபவமுடைய மனிதன், அவன் பூமியில சாந்த குணமுள்ளவன் என்கிற பெருமைக்குரியவனாய் பூமியில
தெய்வீக சுபாவம் உடையவனாய் வாழ்கிறவன் என்கிற பெயருக்குரியவனாய் மாற்றப்படுகிறான். 5, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது யாரை எப்படி கர்த்தர் மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா. 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா. தானியேலின் புத்தகம் 3:30 வாசித்தா. வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இப்போ யூத தேசத்திலிருந்து சில வாலிபர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த தேசத்தில் ராஜா இவங்களை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டு, இவங்களை தேவன் பெருமைப்படுத்துவதற்கு இவர்களிடத்துல காணப்பட்ட காரியம் என்னன்னா 28வது வசனத்துல சொல்லி இருக்கு, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். வாசிங்க. அப்பொழுது நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் இன்னைக்கு ஒரு வியாதி வந்தா ஏசப்பாவால சுகம் பெறுவதற்கு ஒப்பு கொடுக்க முடியதில்லை. தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நானே உன் பரிகாரியாய் கர்த்தருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மரணமே நேடாந்தால் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்க அந்நிய பாஷை பேசி கரபர 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 கோழி பரபர கொக்கு பரபர குறி பரபரன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுகிறீர்கள் என்று எழுதப்படவில்லை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தேவன்யா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும். அவள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. இன்னைக்கு இல்லையே, சரீரங்களை ஒப்பு கொடுக்க முடியலையே. எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு இந்த அனுபவம் இல்லையே. அன்னைக்கு 7 மடங்கு சூளை இதா இருக்குது, சூளையின் அனுபவம் 7 மடங்கா இருக்குது. பயரலையே, ராஜாவின் கட்டளையை தள்ளினார்களே, ராஜாவின் பயமுறுத்தலுக்கு அவர்கள் அஞ்சவில்லையே. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனின் தேவனுடைய சித்தத்தை செய்வான், கல்தேரின் மேல் அவன் புயம் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்களே. இன்றைக்கு இந்த அனுபவத்தை பார்க்க முடியலையே. இந்த அனுபவங்கள் இன்றைக்கு உள்ளதான தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நம்ம பார்க்க முடியாத அனுபவமாக இருக்கிறது. தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து போனாங்களே, இன்னைக்கு இல்லையே. அக்னி மயமான அந்த 7 மடங்கு சூளைக்குள்ள தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்த போது தேவன் அவங்களை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தருக்கான வைராக்கியம், சோதனை போராட்ட நேரங்களில் கர்த்தருக்கான வைராக்கியம் இருக்குமானால், எஸ்தர் சொல்ல நான் செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நான் செத்தாலும் சாகிறேன். 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா செத்தாலும் சாகிறேன். வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். ஆதார் மாதம் 12ஆம் என்கிற 12ஆம் மாதத்திலே 13ஆம் தேதியிலே யூதர்களுடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிற அந்த நிருபத்தின்படி அந்த நாளிலே காரியம் ஆறுதலாய் முடியும்படிக்கு செத்தாலும் சாகிறேன். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். சோதனை வந்தா, போராட்டம் வந்தா, பிரச்சனை வந்தா, வியாதி வந்தா ஓடினாங்க. நில்லுங்க. அல்லேலூயா. செத்தாலும் சாகிறேன் நில்லுங்க. நம்ம ஆட்கள் எட்டி சாடி ஓட்டோன்னு சொன்னா அப்பா 4 கால் பாய்ச்சல்ல ஓடுறாங்க. அப்பா சோமில்ல எங்க இருக்கிறீங்கன்னு கேட்க முந்தி சொல்றாங்க, ஆட்டோல ஏறியாச்சு, வண்டி எங்க போயிட்டு இருக்குது? கிழக்க வள்ளியூர் தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன் வள்ளியூர் தாண்டி போறீங்க? இல்ல அங்கதான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு. இங்க எங்க போறீங்க? மேக்க போயிட்டு இருக்கு. எங்க போறீங்க?
திருவனந்தபுரம் கிம்ஸுக்கு போகிறேன், எங்கே கிம்ஸ் இல்லை, இங்கே ஸ்பெஷல் டாக்டர்லாம் இன்னைக்கு இல்லையா, ஓட்டம். எங்கே போறீங்க, வண்டி ஜெயசேரனுக்குள்ளே போயாச்சு. எங்கே போறீங்க, ஐசியூவில் வச்சாச்சு. இப்போ கண்டிஷன் என்ன இருக்கு, அம்மை பேச முடியாது நிலவரத்திலே. அது என்ன சொல்லலாம், மவுத் பாக்ஸ் போட்டு விட்டுருக்குன்னு சொல்லிடலாம் நம்ம ஊர் பாஷையில் சொன்னா. இப்படி இருக்கு, துணிஞ்சு போனாங்களா. இப்போ என்ன ஒரு வசனத்தை வாசிங்க, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16 to 28 வரைக்கும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, போதும், சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. 28வது வசனத்துல தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாருக்கு பேரை பெருமைப்படுத்துவார்? உலகத்தில் வாழும்போது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்னே போல இந்த சரீரத்தை வியாதிகள் பலகீனங்கள் வரும்போதெல்லாம், இந்த உலகத்தில் சோதனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவராக இயேசுவை நம்பி அப்படி நிற்கணும். நீதிமான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். பெந்தகோஸ்தே ஊழியர்கள் எல்லாம் வியாதி வரும்போது 4 கால் பாய்ச்சலிலே, பெந்தகோஸ்தே விசுவாசிகள் எல்லாம் வியாதி வரும்போது 4 கால் பாய்ச்சலிலே எங்க ஓடிடுவாங்க? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு ஓடி விடுவார்கள். எங்க ஓடிடுவாங்க? அப்படி நீக்கணும் வருவார். அல்லேலூயா. ஆமா, ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேசத்திலே உயர்த்தினார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீங்களும் நானும் நின்னாதானே தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆஸ்பத்திரி போகாம சுகம் பெற்றாதானே தெரியும். அல்லேலூயா. நீ ஆஸ்பத்திரி போய் சுகம் பெற்ற ஆஸ்பத்திரியில் உங்களை போல ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் வந்து சுகம் பெற்றுட்டு போயிருக்கிறாங்களே. அப்ப அதுல என்ன மேன்மை இருக்கு? அல்லேலூயா. நம்ம சூளைக்குள்ள நடக்கணும், சிங்க கெபியில சாகாம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில் பெருமைப்படுத்தப்படுவதற்கு முகாந்திரத்தை அறிந்து வாழணும். ரெண்டாவது, நாம் தேவனால் பெருமைப்படுத்தப்படுவதற்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழணும். மூன்றாவது, தேவன் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு ஏசப்பாவின் பாதத்தின் வாழ்க்கை வாழணும். நான்காவது, கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு மோசேயை போல தேவனோடு மலையின் அனுபவத்திலே வாழ்கிற ஒரு ஜெப ஜீவியம் தேவை. ஐந்தாவது, கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு எல்லா சோதனை போராட்டத்திலும் சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கிற அனுபவம் தேவை. 6, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசியா. 2 ராஜாக்கள் 2:9 வாசியா. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி. உம்முடைய இடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு. ஆமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல செத்தவங்களை உயிரோடு எழுப்புனதுல இந்த எலியா எலிசா ரொம்ப முக்கியமான ஆட்கள். இந்த எலியா எலிசா ரொம்ப முக்கியமான ஆட்கள். வேதத்திலிருந்து செத்தவங்க உயிரோடு எழுப்பப்பட்டது ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 ஆள், புதிய ஏற்பாட்டில் 5 பேர். ஏசப்பா 3 பேரை எழுப்பியிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க தபித்தாளை எழுப்புனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க ஐத்திக்கு எழுப்புனாங்க. சரிதானா? ஆண்டவராக ஏசப்பா ஒரு சிறு பெண், ஒரு வாலிப பையன், அப்புறம் யாரு? லாசரு. இப்படி பைபிள் எழுதப்பட்டது. அதுல பழைய ஏற்பாட்டில் 2 பேர் உயிரோடு எழுப்புனாங்க. அந்த 2 பேரும் யாரு? எலியா எலிசா. இவங்க உயிரோடு எழுப்புவதற்கு இவங்க வாழ்க்கையில தேவனால இவங்க பெருமைப்படுத்தப்படுவதற்கு காரணம் இவங்க மேல இருந்தது என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. பணம் பொருள் சொத்தல்ல, அபிஷேகம், ஆவியானுடைய நிறைவு. 12 ஏர்மாடு போட்டி உழுகிற எலிசா பார்த்தா எலிசா பார்த்தா எலியா கிட்ட என்ன இருக்குன்னா அபிஷேகம். அல்லேலூயா. என்ன ஒரு அனாயிண்டிங் இருந்திருக்கு பாருங்க.
யோர்தான் கிட்ட வந்துட்டு அப்படி உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு வரலங்க, தோல்ல கிடக்கிற சால்வை எடுத்து துண்டை எடுத்து முறுக்கிட்டு ஒத்த அடி, யோர்தான் பிரிஞ்சிட்டு. சா, எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம ஆட்களுக்கு துண்டை எடுத்து அடிச்சோன்னா ஆளு மயக்க அணைச்சு விழுந்துருவோம். அங்க அவரு சால்வை எடுத்து முறுக்கி அடிச்சாரு, யோர்தான் அப்படி பிரிஞ்சு நிக்குது. இப்போ பொய்யாச்சு, எலியாவை எடுத்தாச்சு, எலியாவுக்கு சால்வை கீழே வருது. சால்வை எடுத்து இப்ப எலிசா வாராரு, அவரும் அதே சால்வை எடுத்து அடிச்சாரு. அல்லேலூயா. யோர்தான் மறுபடியும் பிரிஞ்சு நின்றுச்சு. அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை யாருக்கு பெயர் பெருமைப்படுத்தப்படும்? யாருக்கு பெயர் பெருமைப்படுத்தப்படும்? அபிஷேக ஆவியானவரால நிரம்பி இருக்கிற ஜனங்களுக்கு பெயர் பெருமைப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஆமா, 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, திஸ்பியனாகிய எலியா, வாசியா, கீனியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. அடி, என்ன ஒரு அபிஷேகம் பாருங்க, என்ன ஒரு அனாயிண்டிங் பாருங்க. ஒரு காலத்துல பெந்தகோஸ்த ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு என்ன ஒரு அபிஷேகம் இருந்து தெரியுமா? இப்ப காத்திருப்பு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த மியூசிக் டப்பா கூட்டம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மியூசிக்கும் பாக்ஸும் எல்லா இடத்துலையும் இந்த ஆம்பிளிஃபையரு, மிக்சரு, பிஏ சிஸ்டம் மட்டும்தான் பக்காவாக இருக்கு. ஒன்றும் அபிஷேகம் கிடையாது. ஒரு கர்த்தருடைய ஆராதனையிலெல்லாம் ஜனங்கள் என்ன விடுதலை பெறணும்? அல்லேலூயா. அபிஷேக ஆவியானவர் இறங்கும் போது ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை. முன்னொரு காலங்களில் சபைக்கு வியாதியோடு வருவாங்க, ஆராதனை முடிச்சா சாட்சி சொல்லுவாங்க, வயிறு வலியோடி வந்தேன், பலகீனத்தோடு வந்தேன், பிரச்சனையோடு வந்தேன், ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினா எனக்கு விடுதலை கிடைச்சி. அல்லேலூயா. இன்னும் ஒரு அனாயிண்டிங் இருந்திருக்கு. ஊழியர்கள்லாம் என்ன அபிஷேகத்தோடு ஊழியம் செய்திருக்கிறாங்க. பேசும்போதே ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்ட வியாதியஸ்தலையும் சுகமாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஜனங்களுக்கும் பிரச்சனைகள்ல விடுதலை கிடைச்சிருக்கிறது. இன்னும் ஒரு அனாயிண்டிங்ல ஊழியம் செய்திருக்கிறாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்திருக்கு தெரியுமா? அந்த அபிஷேகத்தை பார்க்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. எலியா, எலிசா தேவனால பெருமைப்படுத்தப்படுவதற்கு காரணம் அபிஷேகம். அல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ரதம் ஒரு அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்தது. 2 பேரும் எடுத்துக்கொண்டாங்க. 2 பேரும் போகும்போது எலியா அப்படியே சுழல் காட்டில் ஏறி போனார். எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எலும்புல ஒருத்தன் பட்டா அவன் உயிரோடு எழும்பிட்டான். அல்லேலூயா. இப்ப 8 பேர் ஆயிட்டே எண்ணிக்கையில, செத்தம் ஒருத்தன் எலும்புல பட்டு உயிரோடு எழும்பி இருக்கானே. அல்லேலூயா. எலியா ஒரு ஆளு, எலிசா எத்தனை பேரு? 2 பேர். செத்தும் அந்த அனாயிண்டிங் ஒருத்தனை உயிரோடு எழுப்பி இருக்கிறதே. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அந்த அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம் இருக்குதா? உங்க பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்துக்குள்ள நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகள் ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானோட நிறைவோடு வாழக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? சபையில இந்த பரிசுத்த ஆவியானோட நிறைவு இருக்கிறதா பார்க்கணும். ஆவி மனவாட்டி ஆமேன் கர்த்தாவே வாரும் என்று என்ன சொல்லுகிறார்களா? சொல்லுகிறார்கள், ஆவி மனவாட்டி ஆமேன் கர்த்தாவே வாரும். யாரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார்? அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை, ஆமா, பணம் பொருள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்றது, ஒரு சபையில ஆளே இல்லாட்டாலும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கணும். பணம் பொருள் வசதிகள் நமக்கு இல்லாட்டாலும் அபிஷேகத்தின் நிறைவுல ஒரு மனிதன் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அபிஷேகம், எப்பவும் அனாயிண்டிங், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற அனுபவம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாய் அப்படி இருக்கணும். அபிஷேகத்தின் நிறைவு.
சும்மா வந்த ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றோம் பரிசுத்தாவி பெற்றோம் வேற அந்நிய பாஷையை பேசுகிறோம் அப்படிங்கிற இல்லை. அப்படி உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தின் நிறைவோடு இருக்கணும். பழக்க வழக்கத்தில் ஊழியம் செய்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பழக்க வழக்கத்தில் இருந்து தேவனால சுகத்தை பெறாவிட்டாலும் தெய்வீகமான அனுபவம் இல்லாட்டாலும் பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களால் நாங்கள் மாறிட்டு இருக்கிறோம். அபிஷேகம், ஆவி நிறைவு. ஆறாவது, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை பெருமைப்படுத்துவதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தின் நிறைவு. அபிஷேகத்திலே நிரம்பி ஜீவிக்கிறது, அபிஷேகத்திலே நிரம்பி ஊழியத்தை செய்கிறது. 7 லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20, 22, 25 வாசித்தா. 16ஆம் அதிகாரம் 20, 22, 25 20, 22, 25 வாசியா. லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. 25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். அப்போ ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார். 7வது யாருன்னா, இந்த பூமியில கர்த்தருக்காக பாடுபடுகிறவங்க, கர்த்தருக்காக அந்நியரும் பரதேசியமா இந்த பூமியில வாழ்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 வாசித்தால் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு கீழே எழுதப்பட்டிருக்கு. பூமியில இருந்து மீட்கப்பட்டவர்கள், மனுஷர்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்களே, ஆண் பெண் இரு பாலாரிலும் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் பரிசுத்தமான அனுபவத்தோடு கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகளாய். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கும் போது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், சுத்தம் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு. ஆமென். அப்ப 7வது, கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் நித்திய ராஜ்யத்திலே. நித்திய ராஜ்யத்திலே. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில வாழும்போது கர்த்தருக்காக எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் பரிசுத்தமான ஜீவியத்தோடு, ஜெயகரமான ஜீவியத்தோடு, பிரதிஷ்டையின் அனுபவத்தோடு கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தமான ஜீவியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு ஜெய ஜீவியத்தின் அனுபவத்தோடு இந்த பூமியில வாழும்போது நித்தியத்திலே, ஆமென், ஆண்டவருடைய கிருபையினால லாசரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நித்தியத்திலே பிரவேசித்ததுல பேர் சொல்லப்பட்ட 2 பேர் முக்கியமானவங்க. யாரெல்லாம்? 1 ஆபிரகாம், 2 லாசரு. போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாம், லாசரு பரலோகத்துக்குள் பிரவேசித்ததுல நிறைய பேர் இருக்கிறாங்க. 7 பேர் சொல்லுவோம். யாரெல்லாம்? ஏனோக்கு, எலியா. ஏனோக்கு, எலியா. அப்புறம் யாரு? ஆபிரகாம், லாசரு, ஸ்தேவான், சிலுவை கள்ளன், ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் பேர் சொல்லும் போது ஆபிரகாம், லாசரு, அல்லேலூயா. ஏனோக்கு, எலியாவும் மறுபடியும் ஒருக்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலுவை கள்ளனுக்கு பெயர் சொல்லப்படவில்லை. ஸ்தேவான் பரலோகத்துக்கு போனார், உண்மைதான். அல்லேலூயா. நம்முடைய லைஃப்லையும் கூட பரலோகத்திலே நம் பேர் பெருமைப்படுத்தப்படுகிற அனுபவம் தேவை. ஸ்தேவான் கூட பரலோகத்துக்கு போறதற்கு காரணம், இந்த பூமியில நல்ல பாடுகள் அனுபவித்தார். நல்ல வேதனைகளின் மத்தியிலே தன்னுடைய ஜீவன் போகிற விதத்தில் வந்தபோது கூட கர்த்தருக்காக மறுதலிக்காம தேவனுடைய கிருபையினால பரிசுத்தாவினால நம்பி தெய்வ ராஜ்யத்துக்கு ஏதுவாக எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் மன்னிப்பு கொடுக்கிற அனுபவத்தோடு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த நாட்கள் அந்த ஜீவியம் கண்டிப்பா தேவை. பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சியோனிலே இன்னான் இன்னான் பிறந்தான் என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஆமா, நம்முடைய ஜீவியத்திலும் கூட நித்தியத்திலே நம்முடைய பெயர்கள் இருக்க, நம்ம பெருமை படுத்தணும். நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சீயோன் மலையிலே 1,44,000 பேர் பிதாவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவளாய் ஆட்டுக்குட்டி ஆண்டவரோடு நிற்க கண்டேன். மாசில்லா சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே, மனுஷரிலிருந்து உலகத்திலிருந்து கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இவர்களே. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வஸ்திரம், உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த வேண்டிய நிலவரம் ஆயிரும். பூமியில வாழும் போது நித்தியத்திலே நம்முடைய பேர் பெருமைப்படுத்தப்படுகிற விதத்தில் வாழும். அல்லேலூயா. இரத்தாம்பரம் தரித்து வாழ்ந்த ஒருத்தன் அடக்கம் பண்ணப்பட்டான்னு எழுதியிருக்கு. இருந்தது நரகம். பூமியில பிச்சைக்கார ஸ்தானம் கூட இல்லாம கொடிய பற்கள் நிறைந்தவனா வாழ்ந்தான். பரலோகத்திலே லாசருன்னு பேர் சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கண்களை மூடுவோமா? என் மனவாளியே, என் மனவாட்டியே, அப்படின்னு நம்முடைய பெயர் பெருமைப்படும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் வாழ்கிற கூட்டம் பெருமைப்படுத்தப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு என்று தங்களை அர்ப்பணித்து இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிமாய் பிரதிஷ்டையாய் வாழ்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் சீயோனாய் எருசலேமாய் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட பிதாவின் நாமம் நெத்தியிலே எழுதப்பட்டவர்களாக வாழ்கிற கூட்டம், மகிமையடைந்த புதிய எருசலேம் அனுபவத்திலே கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் வாழ்கிற கூட்டம். கற்புள்ளவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே. அது எழுத்தின்படி புருஷன் மனைவி என்கிற வாழ்க்கையின் அனுபவம் மாத்திரமல்ல, இந்த உலகம் ஸ்திரீகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாபிலோனின் வேசி என்பது இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட் சர்வதேசிய வலைத்தளத்தின் அனுபவத்துக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. இவைகளால் கரைப்படாதவர்கள் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃபை ரொம்ப கவனமா உற்று கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தை உற்று கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு பிரதிஷ்டையின் அனுபவத்தோடு ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால், பரிசுத்தாவியானவரால், சத்திய வசனத்தினால் ஒவ்வொரு நாள் ஆவி ஆத்மா சரீரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் பரலோக ராஜ்யத்திலே நான் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நான் அவரோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவள் என்கிற விதத்திலே இந்த பூமியிலே வாழும் போது நம்முடைய பேர் பரலோகத்திலே பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த வசனங்களின்படி ஜீவித்து சீயோனாய் எருசலேமாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.